வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கேடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 28ஆம் பாகத்தில் இன்றைக்கு நான் யார் தத்துவத்தை பற்றிய விளக்கங்களை துவங்குகின்றோம். இதுவரைக்கும் வாழ்க்கையின் பல கூறுகளை பற்றிய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். ஒரு எளிமையான நிறைவான வாழ்க்கைக்கு தடையாக உள்ள அகத்தாய் பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல், ஆசையமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இவற்றெல்லாம் பார்த்தோம். இவற்றெல்லாம் நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடிப்படையான விளக்கம் நாம் யார் என்ற ஒரு சிறிய கேள்வி. இரண்டு எழுத்துக்களில் 2 வார்த்தைகளில் அமைந்த பிரம்ம ரகசியம் இந்த கேள்விக்குள் அடங்கியிருக்கிறது. நான் யார்? இந்த கேள்விக்கு விடை அறிந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றார்கள். இந்த கேள்வியை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலே சிக்கிக்கொண்டு இன்பம் துன்பம் என்ற வாழ்க்கையிலேயே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த கேள்வி தோன்றுவதற்கே நமக்குள் ஒரு புண்ணிய பதிவு இருக்க வேண்டும். நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி தோன்றுவதற்கே நமக்குள் ஒரு புண்ணிய பதிவு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சிந்தனையே தோன்றாது. வெந்ததை தின்று விதி முடிந்தால் சாவது என்ற சூத்திர வாழ்க்கை தான் இருக்குமே தவிர, பிரம்மத்தை அறிந்து வாழ்க்கை நிறைவு செய்து விட்டேன் என்ற பிரம்மச்சரிய வாழ்க்கை அமையாது. எனவே இந்த அடிப்படை தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் உணரவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மையமாக கொண்டுதான் அதற்கான பயிற்சியாக சடங்கு மார்க்கமாக, பக்தி மார்க்கமாக இறைவனை பற்றிய சிந்தனையை தூண்டிவிட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்றைய அவலம் என்ன என்றால், ஏதோ நமது தேவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்ற அளவிலேதான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதே தவிர, அந்த தெய்வத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், அதாவது சமுதாயம், மற்ற அனுபவங்கள், பந்தம், பற்று, பாசம் இவற்றிலெல்லாம் விலகி ஆன்மீகத்திலே நாம் மேன்மை பெற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும் என்றால், இந்த கேள்விக்குரிய பதிலை அறிமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதை மேலும் சிந்தித்து சிந்தித்து அதிலே தெளிவு பெற வேண்டும். பெற்ற தெளிவிலே அனுபவம் ஆக வேண்டும். அந்த அனுபவம் தான் இந்த கேள்விக்குரிய பதிலிலே நமக்கு ஒரு உறுதியான, நிலைத்த நம்பிக்கை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை இல்லை என்றால், எந்த ஒரு சிறு நிகழ்ச்சி கூட தடமாற்றம் செய்துவிடும். மீண்டும் பழைய வழிக்கே போய்விடுவார்கள். எனவே இந்த நான் யார் என்ற கேள்விக்குரிய ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு மகர்ஷியிடத்திலே ஒரு வேண்டுதலாகவே வைத்து இந்த சிந்தனையை நாம் தொடங்குவோம். மகர்ஷி அவர்கள் பல கவிகளை எழுதியிருக்கின்றார்கள். இல்லை, நான் யார் என்ற தலைப்பிலேயே ஒரு கேள்வி, ஒரு கவி என்னவென்றால், நான் யார் என்றறியும் பேரார்வத்தாலே நாட்கள் மாதம் ஆண்டு பல பல கழித்தேன். ஊன் உருவில் உள்ளியங்கும் சூக்குமத்தை உயிராய் உணர்ந்த பின்னர் உயிர்ச்சுழலின் அலை காந்தம் கண்டேன். வான்பொருளாம் காந்தமது பஞ்ச தன்மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். மேன்மையான இவ்வரிசைகளின் காந்த ஆற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். அதாவது இந்த நான் யார் என்ற கேள்வி தொடங்கியது முதல் அதில் பெற்ற வெற்றி வரைக்கும் 8 வரிகளில் தன்னுடைய அனுபவத்தை மகர்ஷி தந்திருக்கின்றார்கள். நான் யார் என்று அறியும் பேரார்வத்தாலே. அதாவது சில பேர் கடவுளை பற்றிய ஒரு தேடல் தொடங்குவார்கள். ஆனால் பிறகு மற்ற தேவைகள், குடும்ப கடமைகள் அல்லது புலன் நாட்டம் ஏதோ ஒன்றின் காரணமாக அதை மறந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே இது இந்த டிஃபால்ட் கோடுன்னு சொல்வார்களே கம்ப்யூட்டர்ல, அது போல அந்த ஆழ் மனதிலே, உள் உணர்விலே அந்த கேள்வியாகவே நம்மை அரித்துக் கொண்டிருக்கும். அந்த ஆழ் மனதின் தேடல் தான் அதற்கு தகுந்த இடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும். அதுதான் மகர்ஷி அவர்கள் பல சமயங்களில் சொல்வார்கள், ஒரு கேள்விக்குரிய விடையை நீங்கள் ஆத்மார்த்தமாக தேடினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த விடை வந்து சேர்ந்தே தீரும். இது பிரபஞ்சத்தின் அமைப்பு, பிரபஞ்சத்தின் கருணை என்பார். அதுபோல மகிழ்ச்சியிடத்திலே இந்த நான் யார் என்ற வினா தோன்றி மறைந்த நீர்க்குமிழி அல்ல. அதற்கான விடையை தேடி கண்டெடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமாகவே, மன உறுதியாகவே அது அமைந்தது. அப்படி அது தேடி உடனேயும் கிடைக்கவில்லை. நாட்கள், மாதம், ஆண்டு பல பல கழித்தேன். அதாவது நம்முடைய அனுபவத்தையே நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது ஒரு 1 ஆண்டுக்குள், அப்பொழுதெல்லாம் 90களிலே ஆசிரியர் பயிற்சி என்று வருவதற்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆகிவிடும். அப்படி 1 ஆண்டு பயிற்சி செய்து ஆசிரியர் பயிற்சிக்கு நாம் போகிற போது சில வகுப்புகளை மகர்ஷி அவர்களே நடத்துவார்கள். அவர் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலை விளக்கம் புரிந்தது போல இருக்கும். ஆனால் எதுவுமே திருப்பி சொல்ல முடியாது. யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. புரிந்தும் புரியாத ஒரு புதிர் போலவே இருக்கும். பிறகு இதை நாம் மற்றவருக்கு சொல்ல வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம், கடமை ஏற்கின்ற போது, ஒரு பொறுப்பாசிரியராகவோ அல்லது தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆசிரியராக வரக்கின்ற போது, நமக்கு புரிந்திருந்தால் தான் மற்றவர்கள் சொல்ல முடியும். அப்ப அந்த தேவை நிமித்தமாகவாவது
அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக அது விளங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல முடிகிறது என்றார். இதை கண்டெடுத்த மகர்ஷியுடைய உழைப்பு, அவருடைய தேடல், ஆத்மார்த்தமான தாகம், அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்முடைய அனுபவத்தை கொண்டே நாம் யூகித்து பார்க்கின்ற போதுதான் மகர்ஷியுடைய பிறப்பின் ரகசியமே நமக்கு புரியும். அது ஒரு அவதாரம். ராமன், கிருஷ்ணன் மட்டுமே அவதாரமாக பேசுகிறோமே. மகர்ஷி ஒரு கல்கி அவதாரம். சரி, இப்போ நாட்கள், மாதம், ஆண்டு பல பல கழித்தேன். சரி, விளைவு என்ன? அந்த விலை கண்டது. எப்படி? ஊன் உருவில் உள் இயங்கும் சூக்குமத்தை உயிராய். ஊன் என்றால் சதையும் எலும்பும். இந்த எலும்பும் சதையும் இல்லை என்றால் நாம் நிற்கக்கூட முடியாது, இல்லையா? எலும்பு இல்லை என்றால் பிண்டமாக உருண்டு கொண்டுதான் இருக்கணும். எலும்பு இருப்பதனால்தான் நாம் ஒரு வடிவமாக நிற்க முடிகிறது. எனவே ஊன் உருவில் எலும்பும் சதையும் கலந்த இந்த மனித வடிவத்தில் உள் இயங்கும் சூக்குமத்தை உயிராய், இதற்குள் அடக்கமாக ரகசியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே மிக நுண்ணிய இயக்கமாக, அதுதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல். இரு உயிர். இரு என்பது இருத்தல், என்பது வாழ்தல். அப்போ நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் என்பதனால்தான் உயிர் என்ற சொல். அப்போ இந்த உடலில் எலும்பும் சதையுமாக இதை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நுண்ணிய ரகசிய ஆற்றல், அதை உயிராய் உணர்ந்த பின்னர் உயிர் சூழலின் அலைகாந்தம் கண்டேன். உயிர் சூழலின் அலை காந்தம் கண்டேன், அதாவது ஜீவகாந்தம். இப்போ உயிரில் இருந்து வெளிப்படுவது ஜீவகாந்தமா அல்லது ஜீவாந்த துகள்களின் சேர்க்கை உயிரா என்ற ஒரு கேள்வி நுட்பமானது. எப்படி இறை துகள்கள் குவிந்து விண் ஆனதோ அதே போல உயிர்காந்த துகள்கள், ஜீவகாந்த துகள்கள், இவை இணைந்துதான் உயிராக மேன்மை பெறுகிறது. சரி, அப்ப உயிரின் இயக்கத்தில் தானே ஜீவகாந்தம் வெளிப்படுகிறது. அது எப்படி என்றால், இப்போ நம்முடைய உடம்பை எடுத்துக்கொள்ளுங்க. தாயின் கர்ப்பத்தில் கருவாகிறோம், பிரசவத்தில் ஒரு சிசுவாக வெளிப்படுகிறோம். வாழும் காலத்தில் ஒரு 40 வயது வரைக்கும், அதாவது இயற்கை தந்த கொடையின்படி 40 வயது வரைக்கும் நம்முடைய உயிர் சக்தியின் உற்பத்தி திறம் அதிகமாக இருக்கும். அன்றாட கடமைகள், அதுல செலவு கொஞ்சம் எப்பவும் போல அதனுடைய செலவுக்கு தகுந்த, இயக்கங்களுக்கு தகுந்த உயிர் செலவு இருக்கும். இருந்தாலும் மிகுதி அதிகமாக இருக்கும். 40க்கு பிறகு உயிர் சக்தியின் உற்பத்தி திறம் குறைந்து போகும். உணவிலிருந்து அவ்வளவு சக்தியை நம்மால் எடுக்க முடியாது, திறம் குறைந்து போகும், உணவின் அளவும் குறையும். அப்ப 80 வயது வரைக்கும் செலவு ஒன்று போல் இருக்கும், ஆனால் வரவு குறைந்து போகும். அப்போ இளமையில் சேர்த்து வைத்தது, 40 வயது வரைக்கும் சேர்த்து வைத்தது, அந்த இருப்பு இருக்கும். 40 to 80க்குள்ள வரவும் செலவும் சரியாக இருக்கும்.
80க்கு பிறகு வரவு இன்னும் குறைந்து போகும், செலவு அப்படியே இருக்கும். அப்ப இருப்பு குறைகின்ற போது வாழ்க்கை முடிகிறது. அப்போ உயிரின் வரவு செலவு கணக்கு தான் வாழ்க்கை. உயிரின் வரவு செலவு கணக்கு தான் வாழ்க்கை. இந்த வருமானம், உற்பத்தி திறம் ஏன் ஒன்று போல் இல்லை என்றால், இந்த பூமியோடு சேர்ந்துதான் நாம் வாழ்கிறோம். அப்ப பூமி சுழல்கின்ற போது அந்த சுழற்சியின் காரணமாக ஒரு பகுதி, ஒரு பிக்ஸட் பட் ஸ்டேபிள் எக்ஸ்பெண்டிச்சர், பிக்ஸட் எக்ஸ்பெண்டிச்சர், அது இந்த உடலிலிருந்து வெளியே போய்கொண்டே இருக்கும். இது மாற்ற முடியாத, தடுக்க முடியாத இயற்கை செலவு, உயிரின் செலவு. வருமானத்தை வைத்து இந்த செலவை நாம் சமாளிக்கிறோம். மற்ற நம் செயல்பாடுகள், கடமைகளுக்கு ஆன உயிர்சக்தி செலவையும் நாம் சமாளிக்கிறோம். அப்ப அந்த உற்பத்தி 80க்கு பிறகு நின்று போய் இந்த இயற்கை செலவு மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் நாம் மரணத்தை சந்திக்கிறோம். அதுபோல நம்மை அறியாமலேயே இந்த பூமியின் இயக்கத்தின் காரணமாக சக்தி செலவாகிக் கொண்டே இருக்கும். அது போலத்தான் இறை துகள்கள் குவிந்து உயிர் துகளாகி, உயிர் துகளின் சுழற்சியிலே அந்த இறை துகளே பிரிந்து வெளியே போய் கொண்டிருக்கும். இறை துகள்கள் இது இறை துகள்களின் சேர்க்கை விண்ணாகி, விண் சுழற்சியில் அந்த இறை துகள்களே காந்தமாக தன்மாற்றம் அடைந்து வெளியே போய் கொண்டிருக்கும். இதே விதிப்படிதான் பஞ்சபூதங்களிலிருந்து வந்த மனித உடலிலேயும் எல்லா ஜீவன்களிலேயும் ஜீவாந்த துகள்களே இணைந்து உயிர் இயக்கமாகி, அந்த இயக்கத்தின் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விரிவாற்றலிலே ஒரு பகுதி ஜீவாந்த துகள்கள் வெளிப்பட்டு தன்மாற்றம் அடைந்தே நமக்கு உணர்வுகளை, இன்ப துன்ப அனுபவங்களை தருகிறது. எனவே அந்த உயிர்ச்சூழலின் அலைகாந்தம் வான்பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். அங்கே எப்படி இறைத்துகள் இறைத்துகள் கரைந்து பஞ்சத்தன் மாத்திரைகளோ, அதே போல உயிர்களில் வாழ்கின்ற உயிர்களில் இந்த ஜீவாந்த அலைகளே மனமுமாய் இயங்க கண்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு விரிவான பொருள் மனமுமாய் இயங்க கண்டேன் என்ற ஒரு 3 வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கிறது. ஜீவாந்தம் சரி, அது எப்படி மனமுமாய் இயங்குகிறது என்ற கேள்வி வருகின்ற போது, இந்த காந்த தொகுப்பு ஒன்றை ஒன்று ஈர்த்து பிடிப்பதனால்தான் கருமையம் என்ற ஒரு அமைப்பை உருவாகிறது. அந்த மையத்தில் உணர்கின்ற சிறப்பு பெற்ற ஒன்றுதான் நுண் உயிர், அதாவது முதல் உயிர் தோன்றிய இடம். அதன் பரிணாமம் 6 அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் வந்திருக்கிறோம் என்பதை பிரபஞ்ச பரிணாமத்தில் அவர் சொல்வார்கள். இப்போ நாம் மனிதனாக வந்த பிறகு நம்மை வைத்தே இந்த ஜீவகாந்தம், உயிர், வெளிப்படுகின்ற ஜீவாந்தத்தின் தன்மாற்றங்கள், இவை எல்லாமே இந்த உடல் என்ற வடிவத்திற்குள் மையம் கொண்டிருக்கின்றன. அதை காந்த கருமையம், ஜீவகாந்த கருமையம் என்றும் ஆத்மா என்றும் பேசுகின்றோம். அப்போ இந்த ஜீவாந்த கருமையம் அல்லது ஆத்மா என்பது என்ன?
என்ற ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் நான் யார் என்ற கேள்விக்கும் விடையும் கிடைக்காது. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாடுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்று மகர்ஷி ஒரு கவிதை சொல்றார். அப்போ அந்த காந்த கருமையத்தையும் ஆத்மாவையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் யார் தத்துவத்திற்கு விளக்கமே புரியாது. சரி, இப்போ இந்த காந்த கருமையம் தோன்றிய ஒரு இயக்கம்தான் நுண்ணுயிர். அதன் பெருக்குமே வளர்ச்சியே அமீபா, தாவரங்கள், புழுக்கள், பூச்சிகள், கரையான்கள், ஊர்வன, பரப்பன, விலங்குகள், இப்படி. பிறகு கடைசியில மனிதன். இப்ப இந்த மனம் என்ற இயக்கம் எதை குறிக்கிறது? ஆத்மா என்பதனுடைய டெபினிஷன், அதனுடைய விளக்கம் என்ன? அதே போல உள்ளம் என்று சொல்லுகின்றோம், மனசாட்சி என்று சொல்லுகின்றோம், நெஞ்சம் என்று சொல்லுகின்றோம். இதனுடைய விளக்கம் புரியாமல் கருமையத்தை பற்றிய விளக்கம் தெளிவாகாது. எனவே இந்த வார்த்தைகளுக்குள் மறைந்திருக்கின்ற உட்பொருளை, ரகசியார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரு மையம். கரு என்றால் ஒரு தோற்றத்திற்கு மூலப்பொருள். ஒரு கதை எழுதி உரம் வைத்துக் கொண்டால் இந்த கதைக்கு கருப்பொருள் என்ன என்று கேட்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம உடம்புக்கு மூலம் எது என்றால் தாயின் உடலிலே கருவாகி என்று சொல்கின்றோம். அப்ப கரு என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம்? கருத்து என்று சொல்கின்றோம். கரு, ஒத்து, கருத்து. எது மூலம், எது துவக்கம்? அதுதான் கரு. இந்த யூனிவர்ஸ், பிரம்மலோகம், இதிலே அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. பிரம்மலோகத்துக்கு பிறகு இருப்பது என்ன என்றால் அது சுத்தவெளி. அந்த சுத்தவெளியில் இருந்து வெளிப்பட்டதுதான் இறை துகள் என்ற முதல் இயக்கம். முதல் இயக்கம். அப்போ அந்த இறை துகளுக்கு கருவாவதற்கு காரணம் யாருங்க? கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. இந்த பிரபஞ்சமே எனது கருப்பை, அதிலே நான் என் கர்ப்பத்தை வைக்கிறேன். கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்று பரமாத்மா சொல்வதாக ஒரு ஸ்லோகம் உண்டு. அதன் பொருளும் கருத்தும் இதேதான். அதாவது இறை துகள் என்ற முதல் இயக்கம், அந்த இயக்கம் தோன்றுகின்ற போதே அது வெளியே எங்கும் வந்து விடவில்லை. அந்த சுத்த வெளி என்ற இருப்புக்குள்ளாகவே அந்த இருப்பின் ஒரு சிறு துகளே இயக்கமாக அதற்குள்ளேயே நடைபெறுகிறது. இப்போ ஒரு காகிதத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அதிலே ஒரு பேனாவை வைத்து ஒரு புள்ளியை வைக்கிறோம். வெள்ளைத்தாளில் ஒரு கரும்புள்ளி. இப்ப இந்த கரும்புள்ளியை சுற்றி இருப்பது எது? வெள்ளைத்தாள் தான். கருப்பாக மாறியது எது? பேனாவில் இருந்த மையை ஈர்த்து அந்த வெள்ளை பேப்பரின் ஒரு துகளே புள்ளியாக்கியது. அந்த புள்ளி சூழ்ந்திருப்பது வெள்ளைத்தாள் தானே. அதே போல இங்கே சுத்தவெளியும் இருட்டு, அதில் பிறந்த பின்னப்பட்ட துகளும் இருட்டு. இங்க நிறங்கள் இல்லை. அப்ப அதற்குள்ளேயே ஒரு சிறு இயக்கம். அதனால்
தானே தனதாகி தனக்குள்ளே தான் அடங்கி எல்லாமே அவன்தான், எல்லாமே சுத்தவெளிதான். அதனால் அதுவே ஒரு இயக்கமாக எழுச்சி பெறுகின்ற போது எந்த இடம் எழுச்சி பெற்றதோ அதுவே அதற்கு கருவாகிறது, மையமாகிறது. அப்ப மையம் என்ற சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அது எங்கே பிறந்தது என்றால் இயக்கமே மையம்தான், மையமே இயக்கம்தான். அதன் பிறகு என்ன நிகழ்கிறது? இந்த இயக்கத்தின் விளைவு அது விரிவலையாக சுழலலையாக வெளிப்பட்டு அதே சுத்தவெளிக்குள் கரைந்து அது இதனுடைய தன்மை இறை துகள், அது காந்த துகள் தான். அதாவது ஒற்றை தன்மையுள்ள காந்த துகள், ஏகாந்தம் சொல்லலாம். அது விரிவாக வேகத்தின் காரணமாக ஊடுருவி போகின்ற போது விரிவலை என்ற இரண்டாவது இயக்கம் பண்பை தொட்டு சுற்றிருக்கின்ற ஈர்ப்பாகிய சுத்தவெளியோடு கலப்பற்றதுனால ஈர்ப்பும் விரிவும் அட்ராக்ஷன் பிளஸ் ரிப்பல்சன் கலந்த இருமைத்தன்மை கொண்ட காந்தம். அப்ப ஏகாந்தமாக இருந்த சுத்தவெளியே விண்ணப்பட்டதில் அது காந்தமாக மாறியது. அப்போ காந்தத்துக்கு இரண்டு பண்புகள், ஏகாந்தத்துக்கு ஒரே பண்பு. அதாவது ஈர்ப்பு மட்டுமே ஏகாந்தம், ஈர்ப்பும் விலக்கும் கலந்தது காந்தம். அப்ப அதுவே கருமையம், காந்த கருமையம். முதல் தோன்றிய காந்த கருமையம் இறைத்துகள். அப்ப அதோட சேர்க்கை பஞ்சபூதங்கள், நுண்ணுயிர், பிறகு நாம் வரைக்கும் வருகிறோம். அப்ப நமது உடலிலேயும் அதே காந்த கருமையம் தான் மூலமாக அமைகிறது. அதாவது தாய் தந்தை உயிர் கலக்கின்ற போது அந்த கலப்பே கருமையமாக ஆத்மாவாகத்தான் தோன்றும். அப்ப கரு உறுதல் என்பதே காந்த உடல் தான், காசல் பாடி சொல்வார்கள். நாம் தாயின் கர்ப்பத்தில் கருவான போது அது எந்த உடல், அப்படி இயல்பு என்ன என்றால் அது வெறும் காந்த கருமையம், வெறும் காந்த கருமையம், காந்த உடல், காரண உடல், காசல் பாடி. தாயின் உடலில் நாதம் என்ற காந்தலைகளை ஈர்த்து தன்வசப்படுத்தி இந்த காந்த கருமையமே பெருக்கம் அடைந்து உயிர் இயக்கமாக மாறுகின்ற போது அது ஆஸ்ட்ரல் பாடி, உயிர் உடல். இன்னும் வளர்ச்சி பெற்று அது திசுக்களாக திணிவு பெறுகின்ற போது பரு உடல் தோற்றம் வருகிறது. அதனால் பரு உடலுக்குள் காரண உடல், உயிர் உடல் என்ற இரண்டும் அடங்கியிருக்கும். அப்ப பருவுடல் என்றால 3 இருக்கும், திசுக்கள், உயிர், காந்தம், மூன்றும் சேர்ந்ததுதான் திசுக்கள், பருவுடல். அதனால் இந்த நம்முடைய உடலுக்கும் மூலம் காந்த கருமையமாகிய ஆத்மான்னு சொல்லக்கூடிய இயக்கம்தான். சரி, இதுல புலன்கள் இருக்கின்றன, செயல் கருவிகள் இருக்கின்றன. இவற்றை கொண்டு நாம் தினசரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புலன்களை கொண்டு நாம் பெறக்கூடிய எல்லா அனுபவங்களும், செயல் புலன்கள், உணர்புலன்கள், இந்த 10 புலன்கள் பெறக்கூடிய எல்லா அனுபவங்களையும் எப்படி நமக்குள்ள பதிகிறது என்பதை எண்ணம் ஆராய்தல விளக்கம் பார்த்தோம். பசு ஒன்றை காண்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில், அந்த கவின் மூலமாக. அப்போ இந்த புலன் மூலமாக உணரப்படுபவை மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற உணர்புலன்கள் மட்டுமல்ல, கைகள், கால்கள், எருவாய், கருவாய், வாய் என்ற 5 செயல் புலன்கள் மூலமாக பெறுகின்ற அனுபவங்களும் அதிலே பதிகிறது.
எப்படி? உணவு இருக்கு. அது சாப்பிடணும், பசிக்கிறது என்ற உணர்வு உள்ள இருக்குது. அப்போ கை உணவை எடுக்கிறது, கை பக்கத்துல இருந்து வாய் திறக்கிறது. இல்லையா? அப்ப ஏற்கனவே பெற்ற அனுபவம் உள்ள இல்லைன்னா, உணவை இப்படித்தான் சாப்பிடணும்ன்றது எப்படி தெரியும்? இல்லைங்களா? அதுபோல எல்லாமே 10 புலன்களின் அனுபவங்கள் எல்லாமே பதிகின்ற இடம் கருமையம். எதன் வழியாக போகிறது? எப்படி பதிகிறது? என்ற ரகசியத்தை தான் அந்த கவியில மகரிஷி விளக்கிச் சொன்னார். மூளை வழியா உள்ளே போகிற போது, அது கோடிங். இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்தில எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கோடிங், டிகோடிங். அதே விஞ்ஞான உண்மைகளை மையம் கொண்டு, அனுமானத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தையும் புரிந்து கொள்ளலாம். அப்ப மூளை வழியாக உள்ளே போகின்ற போது கோடிங், டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் என்ற 4 அலகுகளை கொண்டு இயங்குகின்ற இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்முடைய உடலில் அதே கோட்பாடுகளை வைத்துத்தான் மூளை வழியாக உள்ளே கோடிங். என்ன? இந்த 4ம் சுருங்கி நுண் அலைகளாக உள்ளே போய் பதிகிறதே, அது கோடிங். சரி. இப்போ மூளையிலிருந்து உடலில் உள்ள ஜீவாந்த அலைகளோடு கலப்புற்று மையத்துல இருப்பாகும். அப்போ மூளையிலிருந்து ஜீவாந்தத்தோடு கலப்புற்று உள்ளே போய் இருப்பாகிறது இல்லையா? இந்த பயணம் மூளையிலிருந்து கருமையம் போகின்ற வரைக்கும் இந்த அனுபவத்தின் சுழற்சிக்கு பெயர் உள்ளம். உள்ளே போகின்ற காந்த அலைகள். உள்ளே போய் இருப்பாகின்ற போது எல்லாமே அறிவோடு அது கலக்கிறது. மனசாட்சி. அப்போ நம்ம எதை செய்திருந்தாலும், இதை நான் செய்தேன் என்று உள்ள ஒருத்தர் சொல்றாரே, யார் அது? மனசாட்சி. சரி. இதே மனசாட்சி, நான் உன்னுடைய தந்தை, தாயாக இருந்தபோது, அல்லது உனது தாத்தா, பாட்டியாக இருந்தபோது, நான் இதையெல்லாம் செய்தேன் என்று எடுத்துக் காட்டுகிறதா? இல்லையே. அது எடுத்துக் காட்டியிருந்தால், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்ற கேள்வியே இருக்காது இல்லையா? அப்ப மனசாட்சி என்பது நம்முடைய பிராப்த கர்ம வினைகளின் பதிவு. ஆத்மாவினுடைய ஒரு கூறுன்னு சொல்லலாம் மனசாட்சியை. ஆத்மாவின் ஒரு கூறு மனசாட்சின்னு சொல்லலாம். ஏன்னா, ஆத்மா என்பதில இறைநிலையிலிருந்து இந்த சனம் வரைக்கும் உள்ள எல்லாமே பதியும். அதுல குறைந்தபட்சம் 7 தலைமுறைகளின் பதிவுகள் அதற்குரிய விளைவை தருவதற்கு தயாராக இருக்கும். அதிலேயும் கூட எழுச்சி பெற்ற பதிவுகள் தான். எல்லா பதிவுகளும் விளைவை தராது. எழுச்சி பெற்ற பதிவுகளே விளைவை தரும். அப்படி ஒவ்வொரு தலைமுறையாக சஞ்சித கர்மா அந்தந்த தலைமுறையில், அந்தந்த காலகட்டத்தில் அது முதிர்ச்சி பெறுகின்ற போது இன்பத் துன்ப விளைவை தந்து கொண்டிருக்கும். இது கருமைய ரகசியம். மனசாட்சி என்பது நாம் செய்ததை இது நான் செய்தேன் என்ற உணர்வோடு உள்ள பாருங்க. அதுக்கு பேர் மனசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராத அவன் காட்சி என்றார் கண்ணதாசன். சரி. பதிந்த அனுபவங்கள் எல்லாம் அங்கேயே இருந்தால் நமக்கு சிக்கலே கிடையாதுங்க. எப்போ சிக்கல் வருகிறது? பதிந்தது பிரதிபலிக்கின்ற போது சுகமான அனுபவங்கள் என்ன ஆனந்தமா இருக்கும். துக்கமான அனுபவங்கள் என்றால் துன்பத்தை தரும். சரி. இதுல மனம் எதை அதிகமாக வெளிப்படுத்துகிறது என்றால்
தீய பதிவுகளையே திரும்ப திரும்ப ஓட்டிக் கொண்டிருக்கும். நம்மோடு வாழ்பவர்கள் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கும். ஆனால் அவர் செய்த ஒரு தவறு பல ஆண்டுகள் ஆனாலும் மறக்காமல் அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். நன்றி கெட்டத்தனம் இந்த மனசு. நன்றி கெட்டத்தனம். அதுதான் மனதின் இயல்பு. அதனால ஓசோ சொல்வார், மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் கெனாட் திங்க் பாசிட்டிவ்லி. அது இயல்பே அப்படித்தான். அதனால் வாழ்க்கை எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்றால் மனதை அறிவாக மாற்றிவிடு. ஸோ வாழ்க்கை என்பது தி ஜேர்னி ஃப்ரம் மைண்ட் டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ். மனதில் இருந்து அறிவை நோக்கிய பயணமே நம்முடைய வாழ்க்கை. மனமாக விரிந்தது அறிவாக சுருங்கி பகுத்தறிவை அறிந்த பக்குவம் பேரறிவோடு கலக்கின்ற போது விரிந்தது சுருங்கி சுருங்கியது விரியும். விரிந்தது சுருங்கி சுருங்கியது விரியும். அதை கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பக்தி பெருக்கில் என்னன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. உள்ள ஒடுங்கி 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 சக்தியெல்லாம் திரட்சி பெற்று மையத்திலே சிவமாக ஒடுங்க. இது விரிந்திருந்த மனம் ஒடுங்கிய நிலை. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. விரிந்த நிலை என்ன? சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. என் உடலை மட்டுமல்ல, எதை பார்த்தாலும் இறைவனாகவே சிவமாகவே பார்க்கிறேன். என்ன அற்புதமான ஒரு கருத்து கண்ணதாசன் சர்வசாதாரணமா 2 வரிகளை போட்டிருக்கிறான்னு சொன்னா அவருக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? சரி, இப்படி அந்த சுருங்கி விரிகிறது இல்லையா, அந்த இந்த விரிகின்ற நிலை அறிவு. இப்ப அந்த சுருங்கணும் இல்லையா, எது சுருங்கணும்? மனம் சுருங்கணும்னு பார்த்தோம். அப்ப விரிகின்ற மனம் சுருங்குவது, விரிவது மனம், சுருங்குவது அறிவு. சரியா? இப்போ கருமயத்திலிருந்து விரிகின்ற போது மனம், மீண்டும் கருமயத்தோடு ஒன்றுகின்ற போது அறிவு. அப்போ கருமையம் என்பது நம்முடைய உடலில் ஒவ்வொரு இறைத்துகள் முதல் மனித இனம் வரைக்கும் ஒவ்வொரு இயக்கத்தின் மையத்தில் அமைந்தது கருமையம். அது ஜீவன்களிலே ஜீவாந்த கருமையம் என்று சிறப்பிக்கிறோம். இந்த கருமையத்திலே அனுபவங்கள் கலக்கின்ற போது characterized biomagnetic domain is called soul. கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. இதிலே இந்த உடல் எடுத்த பிறகு செய்த பிராப்த கர்மாவின் பதிவுகள் நமக்கு தெரிந்திருக்கும், அப்பப்போ நினைவுபடுத்தும் செய்து இல்லையா, அதுக்கு மனசாட்சி என்று பெயர். இந்த பதிவு உள்ளே போகின்ற போது உள்ளம், வெளியே வருகின்ற போது மனம். அதாவது ஆத்மாவிலே இருந்து உடல் முழுவதும் ஜீவாந்த அலைகளோடு கலப்புற்று புலன்களிலும் மூளையிலும் மோதுகின்ற பதிவுகள் மனம். Mind is nothing but characterized biomagnetic field functioning through senses and brain. மனம் என்பது ஆத்மாவின் பதிவுகளை உடல் முழுவதும் ஓடுகின்ற ஜீவாந்தத்தோடு கலந்தே மோதி புலன்களிலும் மூளையிலும் மோதுகின்ற ஜீவாந்த அலை இயக்கமே மனம். இப்போ மனம் மூளையில மோதியது அல்லவா, உடனே டீகோடிங் ஆகும். எப்படி உள்ளே போகிற போது கோடிங் ஆச்சோ அதே போல
இப்ப மனம் என்ற விரிவு பெற்ற தன்மையில அனுபவங்கள் மூளையில மோதுகின்ற போது டீகோடிங், மீண்டும் டைம் டிஸ்டன்ஸ் வால்யூம் ஃபோர்ஸ் என்று டீகோடிங், அதை பிரித்து விரிவுபடுத்தி பார்க்கின்ற போது மூளையில ரக காட்சிகளாக தெரியும். காணாமல் கண்ட காட்சி, கேட்காமல் கேட்கின்ற ஓசை, நுகராமல் நுகர்கின்ற மனம், சுவைக்காமல் பெறுகின்ற சுவை, தொடாமல் தொட்ட ஸ்பரிசம், இதெல்லாம் மூளையின் உணர்வுகள். டிகோடிங். சரி, இப்போ இதெல்லாம் இப்ப மனம் என்பதற்கு விளக்கம் பெற்றுவிட்டோம். அதாவது ஆத்மாவிலிருந்து நம்முடைய அனுபவங்கள், அதாவது சஞ்சிதம் பிரார்த்தம் ரெண்டுமே கலந்த அனுபவங்கள் வெளிப்படுகின்ற நிலையிலே அதை மனம் என்று சொல்லுகிறோம். மன அலைகள் மூளையிலே மோதிய விளைவு டீகோடிங் சிஸ்டம், அது எண்ணம். சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, 3 வார்த்தைக்குள் எவ்வளவு பெரிய விளக்கம் அடங்கியிருக்கிறது. வான்பொருளாம் காந்தமது பஞ்சத்தன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனமுமாய் இயங்க கண்டேன். சரி, இவ்வளவு சிறப்பு இருக்குது. இதை விட மேன்மையான ஒன்று எதை சொல்ல முடியும்? எனவே மேன்மையான இவ்வரிசைகளின் காந்த ஆற்றலுக்குள் வான்காந்தம், பிறகு ஜீவகாந்தம், அதனுடைய சேர்க்கையே எல்லாம். அப்ப காந்த தத்துவத்தின் மேன்மைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். மேன்மையான இவ்வரிசைகளின் காந்தாற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். எல்லாத்துக்கும் மூலம் காந்தம் வந்துட்டோம். ஜீவாந்தத்துக்கு மூலம் வான்காந்தம். இப்ப வான்காந்தத்துக்கு எது மூலம்னு பார்க்கணும். மிகச்சிறந்த இந்த காந்த ஆற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். இப்ப அறிவே தெய்வம் என்று சொல்றோம். இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன் என்று இங்க விளக்கம் சொல்ற. அப்ப 2 அல்ல, அது ஒன்றுதான். ஆனா நமக்கு 2ஆ தெரியுது. எப்படி? விளக்கும் சக்தி, ஈர்ப்பு சக்தி என்று 2ஆ தெரியுது. ஆனா 2 ஒன்றுதான். எப்படி புரிஞ்சுக்கிறது என்றால், இப்போ ஒரு பாத்திரத்திலே குழாயிலிருந்து தண்ணீரை பிடிக்கிறோம். குழாயிலிருந்து தண்ணீர் வருகிறது, ஒரு குடத்திலே அதை பிடிக்கிறோம். குடம் நிறைகின்ற வரைக்கும் குழாயிலிருந்து வருகின்ற தண்ணீர் கீழ் நோக்கி வருகிறது, கீழ் நோக்கி பயணிக்கிறது. குடம் நிறைந்த பிறகு குழாயிலிருந்து வருகின்ற தண்ணீர் கீழ் நோக்கி தான் போகும். ஆனால் அந்த தண்ணீரின் வேகத்தை பொறுத்து குடம் நிறைந்த பிறகு லேசாக குழாயிலிருந்து தண்ணீர் வந்தால் அந்த வருகின்ற நீர் அப்படியே வெளியே வழியும். இப்ப அதனுடைய திசை என்னங்க? கீழ் நோக்கி போன திசை இப்ப மேல் நோக்கி வழிகிறது. நல்ல வேகத்தில் குழாயிலிருந்து நீர் வருகிறது என்று சொன்னால், அது குடத்தின் உள்ளே ஊடுருவி ஊடுருவி மையம் வரைக்கும் போய் அங்கிருந்து திரும்பும். இல்லைங்களா? கவனிச்சு பாருங்க. இப்போ குடத்தில் இருக்கின்ற நீர் மையத்திலிருந்தோ வெளிப்புறத்திலிருந்தோ குடத்தை விட்டு வெளியே வழிகிறது என்று சொன்னால், உள்ளே போனது தானே வெளியே வழிகிறது. உள்ளே போனதே வெளியே வழிகிறது. அப்ப நிறைந்தால் வழிந்தது, நிறைந்தது வழிகிறது. அப்ப நிறைந்தது தானே வழிகிறது, ஒன்றுதானே. எனவே இருப்பு ஒன்றுதான். அது உள்ளே போய் திரும்புகின்ற போது உள்ளே போவது ஒன்று, வெளியே வருவது ஒன்று, 2ஆக பார்க்கிறோம். இது மாயை. விளக்கத்துக்கு அவசியம். ஆனா தெளிவு என்ன?
அது 2 இல்ல. உள்ள போனது வெளிய வருது அவ்வளவுதான். இத 2ஆ பார்க்கிறோம். உள்ளே போகலன்னா? எனவே மேன்மையான இவ்வரிசைகளில் காந்த ஆற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். அறிவேதான் தெய்வம். அதுவே விண்ணப்பட்ட போது வெளியே வந்தது. வெளியேன்னா வேற எங்கேயோ வரல. இறைத்தோளுக்குள்ளேயே அது ஒரு சிறு இயக்கமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியது. அவ்வளவுதான். அப்ப ஈர்ப்பு தன்மையே விலகும் தன்மை. நமக்குள் போன உள்ளமே மனமாக வெளிவருகிறது. இப்ப உள்ளம் மனம் 2ஆ பேசுறோம். இப்போ 2 அனுபவத்தினுடைய விளைவு தானே. அனுபவப்பட்டது உள்ளே போச்சு, உள்ளே போனது வெளியே வந்தது. அப்போ உள்ளம் மனம் 2ம் அனுபவம் என்ற ஒன்று தானே, இல்லைங்களா? உள்ளம் மனம் 2, ஆனா அனுபவம் தானே அது, ஒன்றே போச்சு. இப்படி எதையும் நாம் கூர்ந்து நுணுகி பார்க்கின்ற போது இரவு வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். வறுமை வரும் செழுமை வரும், வாழ்க்கை ஒன்றுதான். தனிமை வரும் துணையும் வரும், பயணம் ஒன்றுதான். உறவு வரும் பிரிவு வரும், வாழ்க்கை ஒன்றுதான். கடைசியில என்ன முடிக்கிறாருங்க? எல்லாம் 2 ஒண்ணுதான். அதே போல விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான். அற்புதமான கண்ணதாசன் வரிகள். இப்படி 2ஐயும் ஒன்றாக பார்க்கின்ற பக்குவம். இப்படி இந்த நான் யார் என்ற ஒரு சிறிய கேள்விக்கு அணுவுக்குள் எல்லாவற்றையும் சுருக்கி வைத்தார்னு சொல்லி திருக்குறளை பற்றி அவையா சொல்லுவாரே, அணுவுக்குள் 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று சொல்லுவாரு. அது போல இந்த 8 வரிகளுக்குள் இந்த நான்கார் தத்துவத்தை அடக்கி வைத்திருக்கின்றார் மகிழ்ச்சி அவர்கள். சரி, இதை இன்னும் சற்று விரிவாக நாம் சிந்திக்க வேண்டும். அதை அடுத்த அமர்விலே செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. அருமையான சிந்தனை, மிகச் சிறப்பு. நாங்கள் முன்பு இறை விஞ்ஞானத்திலையும் சிலவற்றை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு புதிதாக கேட்பது போல தெளிவாகவும் இருந்தது ஐயா. அருமையான விளக்கங்கள். அதாவது எனக்கே இன்றைக்கு கிடைத்த புதிய சிந்தனை மனசாட்சிக்கான விளக்கம். நன்றி ஐயா. அது பேசும்போது தானா வந்தது. இதுதான் மனசாட்சி அப்படின்ற பல விடயங்கள் நாங்கள் இந்த கருத்து முன்பும் சில தடவைகளில் கேட்ட போதும் இன்று பல புதிய விளக்கங்கள் அதுக்குள்ள வந்த மாதிரி இருந்தது ஐயா. மிக அற்புதம். அதை திரும்ப ஒரு 4-5 தடவை 10 தடவையாவது திரும்ப திரும்ப கேட்டு இதை எழுதி வைக்க வேண்டும். அந்த அளவு அற்புதமான வார்த்தைகள் தொகுப்பு ஐயா இருக்கின்றது. நன்றிகள். கேள்விகள் இருக்கின்றது ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஆனா ஐயா ஏற்கனவே கையெழுத்தி விட்டார். கேளுங்க ஐயா. ஐயா வாழ்க ஐயா. வாழ்க ஐயா. சொல்லுங்க ஐயா. டக்குன்னு கையெழுத்தினது காரணம் மனிதல வந்தது மரணம்னா கேட்டுக்கணும்னு சொல்லி ஐயா. அந்த எப்படின்னு சொன்னா விளங்காதும் விளங்காதது மாதிரி அது திருப்பி கேட்கணும் ஐயா. எந்த அருமையான சிந்தனை. இரண்டு நான் யாருண்டா நான் ஒரு சிம்பிளான செய்யணும்னு சொல்லி இவ்வளவு விஷயம் அதுக்கு அடங்கி இருக்குது. அதனுடைய அதை கூட தொழில் பெற்றது பிறகுதான் ஐயா அவங்கள்ட்ட கேள்வி பெறுவேன். ஆனா இன்றைக்கு ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள் சொன்னா இந்த மனச்சாட்சி என்று மனச்சாட்சியை பற்றி சொன்னீங்க. இந்த மனச்சாட்சியை பற்றி சொல்லும் பொழுது இந்த பிராரப்த கர்ம பதிவுகள் தான் மனச்சாட்சி. அப்படியே ஒரு கருத்து சொன்னீங்களா ஐயா? அப்படி என்ன
அந்த எங்களுக்கு ஞாபகம், அதாவது பிராரப்த கர்மம் என்றது நாங்கள் இந்த பிறந்த இந்த பிறப்பை செய்ததான் அந்த பதிவுகள் தான் பிராரப்த கர்ம பதிவுகள். ம். அப்ப அந்த பிராரப்த நாங்கள் செய்தது வந்து எங்களுக்கு ஞாபகமா இருக்கும் என்ன செய்தாலும். ம். அப்ப அந்த மனச்சாட்சி என்றது அந்த ஞாபகத்தை வச்சு எழுதுறது தான் அந்த மனச்சாட்சி. அப்படியா ஐயா? இன்னொரு கேளுங்க, எனக்கு சரியா பிடிபடல. இல்ல ஐயா, இப்ப இந்த மனச்சாட்சியை பற்றி சொல்லிக்க நீங்க அந்த பிராரப்த கர்ம பதிவுகள் ஆமா சொல்லி. ஆமா ஆமா ஆமா. அப்ப பிராரப்த கர்ம பதிவுகள் பொழுது இந்த பிராரப்த கர்ம பதிவுகள்ன்றது வந்து நாங்கள் அந்த பிறந்த நாள் துவக்கம் அந்த 3 வயதுல இருந்து இன்று வரைக்கும் பதிவான பதிவுகள் தான் ஆமா ஆமாங்கய்யா. ரைட். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த மனச்சாட்சி என்னும் பொழுது அப்ப பிராரப்த கர்ம பதிவுகள்ல இருந்து வருவதென்று சொல்லும் பொழுது அப்போ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நாங்க சொல்லுவோம் அது மனச்சாட்சி தெரிந்தான்னு சொல்லுவோம். அப்ப அந்த 3 வயதுல இருந்து இதுவரை உள்ளதுகள் வந்து ஒன்று பதிவில இருக்கும், அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு இப்ப 5 வயதுல இது செய்தான்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு செய்தான்னு இந்த ஞாபகம் இருக்கும் எங்களுக்கு. அப்ப அது சரியா பிள்ளையாண்டு கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு அதுதான் அந்த மனச்சாட்சி செய்யுது, அது சரியா பிள்ளையா. அப்ப அந்த அந்த மனச்சாட்சி என்ற அது வந்து பிராரப்த கர்ம பதிவுகள்ல இருந்து அதை பார்க்கும், அதுக்காக போக முடியாது. ஆமா. ஏன்னா அதான் சொன்னேன், அதாவது மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும் என்றால், அதாவது சஞ்சித கர்மாவும் தெரியும் என்றால், அப்ப நமக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வருகின்ற போது இது அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சது நமக்கு சொல்லும் இல்லையா? அது சொல்ல முடியாது இல்லையே. அப்ப இப்பிறப்பில் 3 வயதுக்கு பிறகு நான் செய்து வைத்துக் கொண்டு இது அன்னைக்கு இப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன் நமக்கு எடுத்து சொல்லுது. அதனால ஆத்மாவுக்கும் மனசாட்சிக்கும், ஆத்மா என்பது சஞ்சிதம் பிளஸ் பிராரப்தம், மனசாட்சி என்பது பிராரப்தத்தின் நினைவுகள். ரைட் ஐயா, அது சரி. அடுத்த கேள்வி என்ன ஐயா, நீங்க அந்த உயிர் சக்தியை பற்றி சொல்லும் பொழுது அந்த உயிர் சக்தி வந்து அந்த 40 வயசு வரைக்கும் அது இருப்பிலே கூடவே இருக்கும். அந்த 40 வயதுக்கு பிறகு அது குறையும். ஆனா 40 இருந்து 80 வரைக்கும் சமனா இருக்கும்னு சொன்னீங்க ஒரு கருத்தம் சொல்லி. அதாவது வரவும் செலவும் சமமா இருக்கும். வரவு செலவு சமனா இருக்கும். ரைட். இது 80 வயதின் பின்பு அந்த இருப்பு குறையும், வரவு இருக்காது, செலவு மட்டுமே. அப்ப இருப்பு குறையும். அது அப்படி வயசுக்கு இதெல்லாம் முட்டா முடியால் போயிடுவார். அப்ப இதுல வந்து என்ன சொன்னால் இந்த அப்ப அந்த பூமி சுழலும் பொழுது ஒரு பிக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி அந்த உயிர்சக்தியின் செலவு ஒரு பிக்ஸா போய்கொண்டிருக்கும். ஆமாங்க. அது வந்து பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ரேட்ல போய்கொண்டிருக்குமோ? ஒரே வேகம் தான். அப்ப எல்லாருக்கும் அதாவது வந்து இப்ப சிலர் பாருங்க பூமியில ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறார், சிலர் வந்து இப்ப இந்தியாவில் இருக்கிறார், ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், கனடாவில் இருக்கிறார், எங்க இருந்தாலும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது அது செலவு வந்து எல்லாருக்கும் ஒரே ரேட்ல போய்கொண்டிருக்கும். ஆமா, அதாவது இப்போ எவ்வளவு துகள் இருக்கிறதோ அதுல ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. ரைட். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். சரி, ரைட். மற்றது என்ன மட்டும் இது சொன்ன மாதிரி இருந்துன்னு சொன்னா அந்த எழுச்சி பெற்ற பதிவுகள் விளைவுகளை தரும் ஒரு கருத்து சொன்னீங்க. அப்ப இந்த எழுச்சி பெற்ற பதிவுகள் பொழுது பதிவுகளுக்கு எழுச்சி பெறாத பதிவுகள்ன்றது இது இருக்கு. ஓகே. லேட்டன்ட் பேட்டன்ட் 2 தன்மை உள்ள இருக்கும். அப்ப அந்த எழுச்சி பெறாத பதிவுகள் வந்து எழுச்சி ஏதாவது சந்தர்ப்பத்தில் எழுச்சி பெறுமா? பெறும். அது வரைக்கும் அது அங்க இருக்கும். அதனாலதான் இப்போ நம்ம எடுத்திருக்க அத்தனை பதிவுகளையும் நம்ம கழிச்சிட முடியாது. எழுச்சி பெற்றது நம்முடைய அனுபவங்களாக இருக்கும். எழுச்சி பெறாதது அப்படியே நம்முடைய சந்ததிக்கு போகும். அங்கே நம்மிடத்தில் எழுச்சி பெறாதது அங்கே சிலது எழுச்சி பெறும். நம்மகிட்ட எழுச்சி பெற்றது சில அங்கே அடக்கம் பெற்றிருக்கும். அங்கிருந்து அடுத்த சந்ததிக்கு போற போது இதே போன்ற பிரின்சிபிள் தான். அந்த லேட்டன்ட் பேட்டன்ட் வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு சந்ததியிலும். அப்ப நாம் பெறுகின்ற அனுபவங்கள் இந்த லேட்டன்ட் பேட்டன்ட்டுக்கு கூட சேர்ந்துகிட்டு இருக்கும்.
அப்படி இருக்கும் போதையா அப்ப அந்த எழுச்சி பெறும் பதிவுகளால வந்து அதை அனுபவிச்சு நான் தீர்த்துருவோம். அந்த ஆமா, எழுச்சி பெறாத பதிவுகள் வந்து சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு போயிடும், சந்ததிக்கு போயிடும், அது போய் அது வந்து அனுபவித்து தீர்க்கும் வரைக்கும் அது போய்கொண்டுதான் இருக்கு. போய்க்கொண்டே இருக்கும். ரைட், ஓகே. எப்போ நம்ம வந்து பதிவுகளை நிறுத்துகிறோமோ அது வரைக்கும் பிறகு போயிட்டே இருக்கும். ரைட், ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன். நான் கேள்வி விரும்புகிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. முதல்ல என்னுடைய விளக்கு நான் விளங்கி கொண்டது செய்ய கொண்டிருக்கிறது பார்ப்பதற்கு இறை துகள்கள் தோன்றி விண் தோன்றி விண்ணிலிருந்து ஜீவகாந்தம் தோன்றி அந்த காந்தம் தோன்றி அந்த காந்தமே சில சில நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் அமைகின்ற போது இந்த வான்காந்த ரேடியேஷன் பஞ்சபூத வருகின்ற போது அந்த காந்தம் ஜீவகாந்தமாக மாறி அந்த ஜீவகாந்தமே பின்பு ஜீவகாந்த துகள்களாகி உயிராகி பின்பு அதே அந்த உயிர் துகள் இயங்குகின்ற போது உயிரில் இருக்கின்ற ஜீவாந்த துகளே கரைந்து தன்மாற்றமாகி நமக்கு ஐம்புலன் உணர்வாக கடமைக்கான சில ஆற்றலாக வெளிப்படும். அந்த ஜீவகாந்தம் ஆற்றலாக வெளிப்படும். அந்த ஜீவகாந்தம் தான் உடல் இயக்கம், மன இயக்கம். ஆமா, இன்னும் சொல்ல போனா ஜீவாந்த துகளின் சேர்க்கையும் பிரிவுமே வாழ்க்கை. இதுகள்ல பாத்தீங்க, இப்ப அந்த ஆகாச துகள்கள் அல்லது சுதந்திரமான விண் துகள்கள் தான் உயிர் துகள்களாக இயங்குகின்ற சொல்றது உண்மையில தவறு. அதாவது இண்டிபெண்டன்ட் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் பிரிக்கிற போதுதான் அந்த எலக்ட்ரான் வந்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் மூணும் சேர்ந்த அணு, ஆட்டம். ஆனா இது அதுக்கு மூலமாக்கிய நிலையில பேசுறோம். அதாவது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் இது. அதனாலதான் நீங்க வான்காந்தமோ ஜீவகாந்தமோ அந்த கோட்பாடுக்கு ஏற்ப தரமாற்றம் அது ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ பஞ்சபூதங்களில் வான்காந்தம், ஜீவன்களில் ஜீவகாந்தம், ரெண்டு நிலைகளிலேயும் ஒரே மாதிரியான விளைவுகள் தான். அதாவது காந்தத்தின் சேர்க்கையே விண், ஜீவகாந்தத்தின் சேர்க்கையே உயிர், பிரிவே தன்மாற்றங்கள். இங்க உணராது, இங்க உணரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அந்த இதுல உயிரற்ற இதுலயா அணு இறைத்துகள் விண் தோன்றி விண்ணில இருந்துதான் காந்தம் வந்தது. இல்ல, காந்தமே விண்ணாகி விண்ணே இயக்கத்தில் காந்தத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது காந்தத்தின் சேர்க்கை விண், அந்த விண்ணிலிருந்து காந்தத்தின் பிரிவு தன்மாற்றம். அந்த விண்ணிலிருந்து காந்தத்தின் பிரிவு தன்மாற்றம் ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கூடுதலும் பிரிதலும். வேண்டும் ஐயா, கொஞ்சம் தொலைவில்லை. இறை துகள்களின் சேர்க்கை விண்ணு. அந்த விண்ணில் இயக்கத்தினால் இறை துகள்கள் பிரிந்து வெளியே வருவது தன்மாற்றம். அப்படி ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். இறை துகள்கள் குவிந்து ஒரு விண் ஆகுது. விண் சுழல்கின்ற போது அந்த சுழற்சியின் காரணமாக எப்படி நாம் பூமியில் சுழல்கின்ற போது நம்மிடத்துல இருந்து ஒரு சக்தி பிக்சட் எக்ஸ்பெண்டிச்சராக வெளியே போய் கொண்டிருக்கிறதோ, அதே போல இந்த விண் சுழற்சியின் காரணமாக ஒரு பகுதி இறைத்துகள்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும். வெளியே வந்தது சூழ்ந்திருக்கின்ற சொத்தோடு கலப்போட்டு அது தன்மாற்றமாக வெளிவருகிறது. இல்ல, அது அப்படியே பிரிந்துதான் வெளிவருது. அது ரெண்டு வகையிலையும் இருக்கும்.
அது அது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு இனிப்பு இருக்குன்னு வச்சுக்கங்கய்யா. அது வந்து வாயில வைக்கிறோம். உடனே அந்த ரசாயனமும் நம்முடைய உமிழ்நீரின் ரசாயனமும் கலப்போட்டு இது இனிப்பு, இது கசப்புன்னு நமக்கு உணர்த்தி காட்டுது. சரிங்களா? இப்போ இனிப்பு சாப்பிடுற போது முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுது. கசப்பு சாப்பிடுற போது ஒரு பொருந்தாமை, ஐய கசக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வெளிப்படுகிறது. இப்போ காந்த தன்மாற்றம் நாக்கிலே உமிழ்நீரிலே என்றால் முகத்துல ஏன் விளைவு வந்தது இல்லைங்களா? காரணம் இது மூளையில் அந்த செரட்டோனின் மெலட்டோனின் இருக்க அந்த தன்மாற்றத்தில் காந்த தன்மாற்றத்தில் ஏற்படக்கூடிய விளைவு முகத்திலே பாவனைகள். ஸோ இது கொஞ்சம் காந்தத்துவத்தில் ஆழம் போனீங்கன்னா 2 வகையில காந்தம் தன்மாற்றம் அடையும். வெளிப்படக்கூடிய காந்தம் 2 வகையில. விண்ணின் மையத்திலிருந்து ஒன்று, விண் சுழற்சி அந்த சுழற்சி விளிம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று. இது நுட்பமாக போற போது விண் இயக்கத்திலே 2 வகையில காந்தம் வெளிப்படும். அதனுடைய இயல்பு தான் நம்முடைய அனுபவங்களிலே அந்த புலன் வழியாக பெறக்கூடிய காந்த தன்மாற்றம், அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக அதிலே மகிழ்ச்சி, துக்கம் என்ற நவரசங்கள் முகத்தில் தோன்றதுக்கு காரணம் அவற்றை மூளையில இருக்கக்கூடிய ஜீவாந்தம் தன்மாற்றடைவதனால. குழம்பிருச்சுங்களா ஐயா? இது கொஞ்சம் ஆழமான விஷயம் தாங்க. கொஞ்சம் இரவு ஞானத்துல சொல்லிருக்கீங்களா ஐயா? ஆமா. அப்ப இந்த இதுல கேள்வி ஐயா, இப்ப துகள்கள் சேர்ந்து விண்ணாகுது, விண் பிரிந்து காந்தமாகிறது. ஆமா. அந்த காந்தம் தான் வந்து ஜீவகாந்தமாகிறது. அந்த ஜீவகாந்தம் திருப்பி சேருகின்றது, உயிராகின்றது. அந்த ஆனால் ஆரம்பத்துல தோன்றிய இறைதுகளே விண்ணாகுக்கு முன்பே ஜீவகாந்தமாக மாறி இருக்க முடியாதா? அதாவதுங்கய்யா, நீங்க இறை துகள்ன்றது வந்து நம்ம இதுவரைக்கும் பெற்ற அனுபவங்களை வைத்து பார்க்கிறோம். ஆனா அது எவ்வளவு மைன்யூட் பார்ட்டிகிள் அப்படின்னா, நீங்க இந்த டைம் பிரிச்சாங்க பாருங்க, மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், பைக்கோ செகண்ட்னு. அப்போ ஒரு சொடுக்கு ஒரு வினாடி நேரத்தை 10 கோடி துகள்களாக விஞ்ஞானம் பிரித்து உணர்கிறது. ஒரு சொடுக்கு நேரத்தை 10 கோடி பிராக்ஷன்ல பிரிக்குது. அப்படின்னா அந்த பைக்கோ செகண்ட் எவ்வளவு இருக்கும்? என்னங்கய்யா? ஒரு சொடுக்கு நேரத்தை 10 கோடியா பின்னப்படுத்தினீங்கன்னா ஒரு பைக்கோ செகண்ட் எவ்வளவு இருக்கும்? அது போல ஒரு காட் பார்ட்டிகல். சோ நீங்க அதுக்குள்ள நாம் இருப்பு, இயக்கம், காந்தம், இது ஃபண்டமெண்டல். ஆனா இதனுடைய சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எந்த கணக்குக்கும் எட்டாதது. அதான் சிறிதினும் சிறிது, பெரிதினும் பெரிது. 2 இறைத்துகள் தான். ஏன்னா இந்த சிறிதினும் சிறிதான இறைத்துகளின் சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சமே. அதனால அப்ப மைன்யூட்டா போகும்போது அந்த காட் பார்ட்டிகளே மேக்னெட்டிக் பார்ட்டிகல் தான். அவருடைய சேர்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம், பிறகு செல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஸோ அந்த மைன்யூட்ட போய் இதுதான். ஆனாலும் அதற்குள் இந்த 3 இயக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்காது. பெரும்பாலும் ஏன் கன்ஃபியூஷன் வருதுன்னா, நாம மனதை கொண்டு மூளையை கொண்டு சிந்திக்கிறோம். அப்ப அந்த அனுமானத்துல நம்மளால நுணுகி போக முடியறது இல்லை. அப்ப அந்த அனுமானத்துல போகிறதுக்கு என்ன வழி என்றால் தவத்திலேயும் சிந்தனையிலையும் ஆழ்ந்து போக போக அந்த அனுமானத்துடைய திறம் அதிகமாகும். அப்ப எவ்வளவு மைன்யூட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க யூகிக்க முடியும். அசம்ஷன்.
ஸோ அந்த ஐயா, லெவலுக்கு இல்ல, போயிட்டோம்னா புரிந்து கண்டிஷன் புரிந்து இருக்காது. கொண்டது ஐயா. ஐயா, புரிந்து கொண்டது ஐயா. ஐயா, அதான் ஒரு கேள்வி ஐயா. இந்த பதிவுகளை பற்றி இப்ப அந்த பதிவு செய்யப்பட்ட ஆத்மாவில பதியப்பட்ட அந்த அந்த பதிவுகள் பிரதிபலித்து மூளையிலே பிரதிபலிக்கின்ற போது எண்ணங்கள் அவை நேரடியாக புலன்களிலே பிரதிபலிக்குமா ஐயா? அதாவது எண்ணம் தோன்றுகின்ற போதே புலன்கள் வந்து செயல்படுத்த தயாராயிரும். இடையில என்ன நடக்குதுன்னா சென்சார் நடக்கும் மூளையில. இதை செய்யாதே அப்படின்னு கமாண்ட் வரும். ஸோ அந்த கமாண்ட் தான் மூளைக்கும் புலனுக்கும் உள்ள ஒரு கேப். கமாண்ட் வரும் வரைக்கும் புலன்கள் இயங்காது அப்படியா? கமாண்ட் வரலன்னா புலன்கள் வேலை செய்யாது. இப்போ மது அருந்தியவர்கள் தள்ளாடுறாங்கன்னு சொன்னா அது தள்ளாடுன்னு சொல்லி மூளை கமாண்ட் கொடுக்கறது இல்லை. மதுவின் போதையில மூளை வந்து மயங்கி போகுது. மயங்குன்ற போது உடம்பு நிக்க முடியறது இல்லை. ஆனா தள்ளாடி விழவே கீழே விழவே போவானே தவிர அவனை ஸ்டெடி நிக்க முடியாது. ஸோ மூளை தெளிவா இருந்தா தான் நம்ம இந்த புலன்களை எல்லாம் நீ கால் நடக்கணும், ஸ்ட்ரெயிட்டா நடக்கணும், சைடில் நடக்கணும், ஓடணும், படி ஏறணுன்றதெல்லாம் மூளை புலன்களை கண்கள் வழியாக பார்த்து அந்த கமாண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த மூளை வந்து மதுவின் மூலமாக மயங்க வச்சுட்டீங்கன்னா மூளை டீஃபங்க்ஷன் ஆயிடும். அப்போ இயல்பு என்ன? இந்த எடையை தூக்கி நடக்க முடியாது கால்களால. அப்போ அது தள்ளாடி கீழே விழுகத்தான் போகுமே தவிர அது நிக்க முடியாது. ஸோ மூளையிலிருந்து கமாண்ட் வரலன்னா எந்தெந்த புலன்கள் என்னென்ன வேலையை எப்போ செய்யணும்ன்றது கணக்கு தெரியாது. அந்த சென்சார் வந்து மூளையில இருக்கு. சரிங்களா ஐயா? இன்னொரு கேள்வி ஐயா, நீங்கள் அதை முன்பும் விளக்கி இருந்தீர்கள், விளங்குறதுக்காக கேட்கிறேன். ஏகாந்தத்துக்கும் காந்தத்துக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது நம்ம புரிந்து கொண்டது காந்தம், பொருள் சொல்றோம் இல்லைங்களா? பொருள் என்றால் இருப்புன்னு தான் அர்த்தம். இருப்பு வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், அது சுத்தவெளி. மற்ற எல்லாமே இயக்கங்கள் தான். அப்ப நம்ம ஜட பொருட்களை நாம் பயன்படுத்துவதுன்ற போது அதற்கு பொருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதனால இதுக்கு மூலமாகிய தெய்வத்தை என்ன சொல்றாங்க? மெய் பொருள் அப்படின்னாங்க. மெய் என்றாலும் பொருள் என்றாலும் ஒரே கருத்தை உடைய இரண்டு சொற்கள். மெய் என்றால் இருப்பு தான், பொருள் என்றால் இருப்பு தான். அப்ப இருப்பை இருப்பு இருப்பு ரெண்டு தடவை சொல்றோம். அது போலவே தான் இந்த காந்தத்தில் ஈர்ப்பு விலக்கல் ரெண்டு இருக்கும். அதாவது நாம் உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய, கணக்கெடுக்கக்கூடிய கருவிகளால் அளக்கக்கூடியது அந்த மேக்னடிசம் அப்படின்றது அட்ராக்ஷன் பிளஸ் ரிப்பல்சன் ஈக்குவல் டு மேக்னடிசம். ஆனா சுத்த வெளியில அதுக்கு ஈர்ப்பு அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும், அழுத்தம் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த காந்தம் என்பது டியூவல், இங்க ஒண்ணுதான் இருக்குது. ஆனா ஏகாந்தம், காந்தத்தின் ஒரு கூறு மட்டுமே. ஏகாந்தம். ஏகாந்தம் என்பது இறை துகளை குறிக்குமா ஐயா, அல்லது சுத்த வழியே குறிக்குதா? காந்தம் சுத்தவெளியை குறிக்காது, ஏகாந்தம் தான் சுத்தவெளியை குறிக்கும். சுத்த வழி. அப்ப இறை துகள். ஆமா, ஏகாந்தம் பின்னப்படுகின்ற போது, அதற்குள்ளேயே அது இயங்குகின்ற போது அந்த இயக்கத்தில் சுழற்சி ஏற்படுது இல்லையா? அப்போ ஏற்கனவே இருப்பாக இருப்பது இப்போ சுழற்சியில வெளிப்படுகின்ற போது சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடைய கலப்போரும். அப்போ சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளி இந்த பின்னப்பட்ட மையத்தை நோக்கி அழுத்தது. அந்த மையத்தில் இருக்கின்ற சுத்தவெளி வெளிய இயக்கத்தில் வெளியே வருது. அப்ப அது ரெண்டும் சந்திக்கின்ற இடம் காந்த களமாக மாறுது. ஆனா இருப்பு, இயக்கம், காந்தம், இதுதான் அதில் அடங்கியிருக்கின்ற ரகசியம்.
அதாவது பரிணாமம். ஆனா எந்த சைஸ்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பைக்கோ செகண்ட் விட சிறுசு. அப்ப என்ன சொல்றோம், 3 இருக்குது, ஆனா ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால இறை துகளை காந்த துகள் வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் என்ன சொல்றது, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறோம், ஆனாலும் என்ன சொல்றாங்க, இருக்கிறதால யார் கேட்டாலும் கொடுத்துருன்றாங்க. கொடுத்தா நமக்கு செலவுக்கு வேணும் இல்லையா? நான் அறவாழி அந்தணன் தான், ஆனாலும் என்னுடைய தேவைக்குள்ளதுக்கு மேலதானே நான் கொடுக்க முடியும். அப்ப இது என்ன 2 முரண்படுது இல்லையா? நீ கொடுக்கணும்னு சொல்ற, நீ இல்லைன்னு சொல்ற, அப்படின்னு கன்ஃபியூஷன் தானே. அதே மாதிரி தான் அது. நீங்க இருப்பு இயக்கம் காந்தம் தான் பரிணாமம். ஆனா அவருடைய அளவை வைத்து கொண்டு இதுக்குள்ள எங்க போய் பிரிச்சு பார்க்க போறோம், சரி இறை துகளை காந்த துகளை வச்சுக்கோங்க அப்படின்னு கொஞ்சம், அதாவது தெளிவாக தெளிந்தவர்களுக்கும் கொஞ்சம் அது குழப்பம் உள்ளவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பதிலே தவிர, நீங்க ஒரிஜினல் வந்து இருப்பு இயக்கம் காந்தம் தான் கரெக்ட். அந்த பிரின்சிபல் மாறாது. இது வந்து ஜஸ்ட் அக்செப்டன்ஸ். சரி பரவாயில்ல, ஏத்துக்கிறோம், நல்லா வந்து ஆட்சி பண்ணணும், ஆனா மக்கள் கெட்டவனுக்கு ஓட்டு போட்டாங்க, அவன் தான் மந்திரியா இருக்கிறான், சரி ஓகே அக்செப்ட் இட் இல்லையா? 2 வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் இருப்பு இயக்கம் காந்தம் தான் விதி. ஆனால் நம்ம பொது அறிவில எல்லாருக்கும் அது புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற போது, சரி இறை துகளை காந்தம் வச்சுக்கோங்க அப்படின்னு காந்த தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம். சொல்லுங்கய்யா. சொன்னால் இந்த உயிருள்ள பொருட்கள், உயிர் அற்ற பொருட்கள், இந்த 2க்கும் வந்து மூலம் இறைத்துகள் தான். அதாவது இறைத்துகளுக்கு மூலம். அப்படி இருக்கும்போது இந்த ஜீவகாந்தம் என்பது வந்து உயிருள்ளவர்களுக்கு தான் ஜீவகாந்தம் இருக்கும். ஜீவன் அப்படின்னு சொல்ல உயிர் அர்த்தம். அப்ப அதே போல இந்த கருமையம் என்பது அந்த அங்கே கருமையம் இருக்கு. உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும். அப்ப பூமிக்கும் கருமையம் இருக்குது, பிரபஞ்சத்துக்கு கருமையம் இருக்குது. மையம் இல்லைன்னு சுழற்சி வராதுங்க ஐயா, மையம் இல்லைன்னு சுழற்சி இல்ல. அப்ப அடுத்த ஐயா, இந்த கரும பதிவுகள் ஏற்படுறது வந்து இந்த மனிதர்கள் பதிவுகள் வந்து ஜீவன்களில பதிவுன்னு நம்ம குறிப்பிடுகிறோம். ஏன்னா அதுலேயும் கர்மையும் போகுது, சரிங்களா? இப்போ பூமி சுழகின்ற போது பூமியின் மையத்திலிருந்து ஒரு சப்ளர் எனர்ஜி வெளியே போய்கிட்டு இருக்கும். யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு சப்ளர் எனர்ஜி பூமிக்குள்ள வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? இப்போ என்ன வெளியே போகும்போது என்ன அனுபவம், உள்ள வரும்போது என்ன அனுபவம்? ஒண்ணும் இல்லை, சேம் எனர்ஜி உள்ளே போகுது வெளியே போகுது. ஆனா ஜீவன்களிலே நம்ம ஒவ்வொன்றும் உணர்கிறோம். அப்போ உணர்கின்ற போது சேம் பயோமேக்னடிக் எனர்ஜி becomes characterized biomagnetism. அவ்வளவுதான். அந்த கேரக்டரைசேஷன் தான் நமக்கு நினைவுகள். புரியுதுங்களா ஐயா? அப்படிங்கும் போது ஐயா நாங்க என்ன சொன்னா, இப்ப அப்படின்னும் பொழுது இப்ப மற்ற மனித தவிர்த்த மற்ற உயிரினங்களுக்கும் அந்த கருமையம் இருக்கு. அதனால தான் அது தன் உணவை எப்படி பெற முடியும் என்ற டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துது இல்ல. ஆமா, ஆனால் அதுக்கு பதிவுகள் மனிதனை போல பதிவுகளும் இருக்கா? மனிதனுக்குள்ள பதிவுகள், அந்த கர்மயத்துல பதிவுகள் மனுஷனுக்கு இருக்குமே பதிவுகள். அதாவது விதைப்பதிவுகள், மிருகங்களுக்கும் விதைப்பதிவுகள் இருக்குமோன்னு கேட்டுக்கணும். இருக்கு. நுண்ணுயிர் முதற்கொண்டு பதிவுகள் உண்டு. அதாவது நம்ம எதை பதிவுன்னு சிறப்பா சொல்றோம்னா, உணர்கின்ற
அனுபவங்களை உள்ளே போகின்ற போது பதிவுன்னு சொல்றோம். வெறும் காந்தம் சொல்கின்ற போது அது காந்த கருமையம், அது பஞ்சபூதங்கள் இருக்கும். ஏன்னா பஞ்சபூதங்கள் அனுபவம் கிடையாது, உணர்கின்ற திறம் கிடையாது. சரிங்களா ஐயா? அப்ப அதே அப்ப அந்த உணர்கின்ற திறத்தை தான் அனுபவங்கள். இப்போ இப்போ ஒரு சேர் உட்காந்துருக்கோம், என் மேல ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு சேர் தெரியுமா? தெரியாது. என் மடியில் ஒரு குழந்தை உட்கார்ந்தா ஒரு குழந்தை உட்காந்துருக்கு எனக்கு தெரியுது இல்ல? அதான் டிஃபரன்ஸ். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அதான் டிஃபரன்ஸ். அப்ப அதே போல இப்ப மனிதர்கள் வந்து கர்ம வினையை அனுபவிக்க வேண்டும். அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக அவர்கள் பிறந்து அந்த கர்ம வினையை அனுபவிக்க தீர்க்க வேண்டும். ஆமா ஆமா, வினைப்பதிவு ஒரு தேகம் கண்டாய். அதே போல மற்ற உயிரினங்களுக்கும் அப்படியே அனுபவிக்க தீர்க்கணும் அப்படி இருக்கா? ஆமா, அதனால்தான் அதுக்கு சந்ததி உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ரைட் ஐயா. அப்ப மனிதரை வந்து அந்த மிருகங்களை விட சிறந்த ஒரு பிறப்புன்னு சொல்றோம். அதாவது விலங்குகள் வரைக்கும் பாவம் என்று ஒண்ணு கிடையாதுங்க. அதுதான் கேட்டேன் ஐயா. ஆச்சுங்களா? ஏன்னா அது வந்து ஒன்று கொன்று சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து இயற்கை நியதி. இப்போ நீங்க தாவரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. தாவரம் வேண்டாம், நுண் உயிர் மைக்ரோ பாக்டீரியா. மைக்ரோ பாக்டீரியாவுக்கு மண்ணு தேவையில்லை. ஆனா இந்த காற்றில் இந்த காற்று வெளியில் இருக்கின்ற சக்தியை அப்சர்வ் பண்ணி அது வாழ்ந்துடும். அது பெருக்கம் அடைகின்ற போது அமீபான் வரும்போது அதுக்கு தண்ணி இருந்தா தான் அமீபா சர்வை ஆக முடியும். தாவரங்கள் வருகின்ற போது மண் அப்படின்ற ஒரு திடப்பொருள் இருந்தா தான் அது முளைக்க முடியும். அப்போ ஒவ்வொரு இனத்திலேயும் அதனுடைய வறட்சி அதிகமாகி, இப்போ நெல் பயிர் எடுத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சக்திகளை தரம் பிரித்து தனக்கு வேண்டிய சக்தியை தன்மைப்படுத்திக்குது. அப்படின்னா பூமியின் சக்தி இதை எடுத்துக்கிச்சல்ல இல்லைங்களா? அதே போல ஒரு ஜீவனுடைய உடம்பை இது எடுத்துக்கிச்சு. சோ இதுதான் கூடுதல் பிரிதல். அங்கிருந்து இங்க வந்துருச்சு. இப்போ ஒரு புலி மானை அடிச்சு சாப்பிட்டுருச்சு. மான் இப்ப எங்க போச்சுங்க? புலியோட வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அது செரிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும்? புலியாக மாறி போச்சு. புலி செத்து போச்சுன்னா எல்லாமே காந்தத்தின் மாற்றங்கள், நிகழ்ச்சிகள் சொல்லுவோம். அதனால்தான் எதுவுமே இருப்பு கிடையாது, நிகழ்ச்சிகள், தோற்றங்கள். அப்ப தோற்றம் ஒரு இயக்க காலம், வாழ்க்கை ஒரு முடிவு. இது மூணுமே இயற்கை விதி. எப்படி முடியுது, எப்படி முடிக்கப்படுது அப்படின்றதுல மனிதனும் அவன் வாழ்ந்து இயற்கையா செத்து போயிட்டான்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அடுத்தவன் துன்புறுத்துவது வந்து உழைப்பை சுரண்டுவது. பணத்தை பிடுங்கிட்டான்னா பணம் எங்கே இது வருதுங்க? உழைப்பில் வந்தது தானே. அப்போ உழைப்பை சுரண்டுவது. உழைப்பு உயிர். அப்போ உயிரை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டுறான். ஒருத்தன் ஒன்னு வெட்டி கொண்டு போடுறான், அவன் மொத்தமா அழிச்சிட்டான். இப்போ ஜீவன்லையாவது அது உடம்பு இவனுக்குள்ள உணவா வந்துச்சு அதுக்குள்ள. ஆனா இவனுக்கு மனசு உடம்பு என்ன பிரயோஜனம்? சாப்பிட முடியாது. சாப்பிட்றவங்க இருக்காங்க, மனிதனையும் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு பகுதியில. ஆனா பொது சமுதாயத்துல எல்லாரும் இன்னொரு மனிதனுடைய உழைப்பை, உணர்வுகளை சுரண்டிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது தேவையில்லை என்பதுதான் சமுதாய விதி. ஏன்னா இயற்கையே அப்படித்தான்னாலும் கூட அது மனித நேயத்தை, இறை உணர்வு வந்து வெளிப்படுவதற்கு, உணர்வதற்கு வாய்ப்பு தராது. ஏன்னா 6வது அறிவு வந்ததுக்கு காரணமே என்ன? அந்த விலங்கினத்துடைய இயல்பை மாற்றி எல்லாரும் இருந்து வாழ்ந்து நிறைய பெறன்றதுக்காகத்தானே 6வது அறிவாக வந்தது. இல்லைன்னா 5 அறிவு முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? அப்படி என்னும் பொழுது அந்த பாவப்பதிவுகள் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மனிதனுக்குத்தான் பாவப்பதிவுகள், விலங்குகள் ஒன்றும் பாவம் பண்றதில்லை. மற்றது அதை விட அந்த 6வது மனிதனுக்கு கொடுத்ததும் அதுக்கு அவனுக்கு வந்து ஆமா ஆமா சரியோ பிள்ளைன்றது தெரியும், ஆனா மிருகங்களும் தெரியாது. ஆமா, அது மட்டும் இல்ல இந்த பரிணாமமே வந்து
பாவம் இல்லாம புண்ணியம் மட்டுமேன்னு பண்ணிமிக்க முடியாது. ஏன்னா இறைவன் எதையும் படைக்கிறதுன்னு இருந்ததுன்னா நல்லது மட்டுமே படைச்சிருக்கலாம். ஆனா எல்லாமே எவல்யூஷன்ல வந்தது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, ஒன்றில் ஒன்றாக பொருளானது. அப்படிதான் பரிணாமம் வர முடிஞ்சிருக்குது. அவ்வளவுதான். இல்ல இறைவனின் பங்கு என்ன? ஒண்ணும் இல்லை. தரமாற்றம் அடைஞ்சிருக்கு. அது இயல்பொக்கத்தால் வந்ததுதான். அதுல விலங்குகள் வரைக்கும் தவிர்க்க முடியாம ஒன்றுக்கு ஒன்று சாப்பிட்டது. காரணம் உணவு இல்லை. அந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடிய திறமுடையவனாக மனிதன் வந்தான். இப்ப இவன் எதுக்கு இன்னொருத்தனை ஏமாத்தணும், அடிச்சு கொள்ளணும்? ஸோ அப்படி நீங்க எவல்யூஷனுடைய கான்செப்ட் வந்து தெளிவா ஒண்ணு கூட சிந்திச்சு கேள்வி கேட்டு விளக்கம் பெறுகின்ற போது ஒரு கட்டத்துல தெளிவுபட்டுவிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் நான் யார் என்ற தலைப்பிலே அற்புதமான இந்த சிந்தனையை நான் ஐயா, நான் யார் என்ற தலைப்பிலே இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு கவி. ஆமா, ஒரு கவிக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கோம். நன்றிகளை. மிக ஆழமாக நாங்கள் இதை கற்றுக்கொள்ளுகின்றோம். மிகச் சிறப்பு. இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 28 நான் யார் என்ற தரப்பிலே இந்த சிறப்பான இந்த சிந்தனை உரையை எமக்கு தந்து எங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் மட்டமான கேள்விகளா இருந்தாலும் அதற்கும் ஐயா கேள்வி மட்டும் இல்லைங்க ஐயா, கேள்விகள் மட்டும் இல்ல, அது கேள்வி கேட்கதான் புரிதல் வருங்க. தெளிவான விளக்கத்தை நாங்களும் யார்கிட்டயும் முன்னாடி இருந்த ஆசிரியர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டு சாமியில கேட்டு தான் தெளிவுறுகிறோம். அது மாதிரி தெளிவருகின்ற வரைக்கும் கேள்வி இருக்கணும். கேள்வி இல்லைன்னா தெளிவு பெற முடியாது. அப்படியா மட்டமான கேள்விகளா இருந்தாலும் ஐயா இந்த பதில்களை வந்து அதுக்கு மேலான போய் அது இது கூடுதலான தகவல்களை தந்து தெளிவுபடுத்துது ஐயா. அது ஒண்ணு நீங்க கேட்கக்கூடிய சில கேள்வி எனக்கே வந்து ஒரு பதிலை பெறுவதற்கான வாய்ப்பா கூட அமையும். நீங்க வந்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தான் ஒரு ஆசிரியர் வந்து தெளிந்த ஆசிரியராக மாற்றும். இப்போ எனக்கு இந்த தெளிவு கிடைச்சதுக்கு என்னுடைய சிந்தனை மட்டுமே காரணம் இல்லை, பல கேள்விகள் உங்களை மாதிரி பல பேர் கேட்டதனுடைய விளைவும் காரணம். அதனால பொறுப்பாசிரியராக மன்றத்தில் இருக்கிற போது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கட்டத்துல சாமிஜி காலத்துல எல்லாம் பொறுப்பாசிரியர்கள் தான் துணை பேரரசராக வருவாங்க. அவங்க தான் ஒரு 5 வருஷம் பிறகு பேரரசர்களாக மாறுவாங்க. ஸோ இப்போ விஷன் வந்த பிறகு பொறுப்பாசிரியர்ன்ற தகுதி இல்லாதவர்களே நேராக துணை பேரரசாகிற போது அவர்களுக்கு இது மாதிரியான விளக்கங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நீங்க பொறுப்பாசிரியர் இருந்தா தான் அன்பர்கள் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கிற போது நமக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ நம்ம நிறைய படிக்கணுன்ற ஆசை இருக்கும், சிந்திக்கணுன்ற ஆசை இருக்கும். அதுல வருகின்ற விளக்கங்கள் பிறகு வந்து அந்த சனத்தில் தானாக தோன்றக்கூடிய சில விளக்கங்கள். இன்னைக்கு எனக்கு மனசாட்சிக்கு விளக்கம் கிடைத்தது போல தொடர்ந்து இயற்கையுடைய ரகசியங்கள் எத்தனையோ இருக்கு, தத்துவத்தில் நிறைய இருக்கு. இதுல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றதுக்கு குருவுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உண்டே தவிர வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. எல்லோரும் மாணவர்கள் தான். அனுபவத்தை பொறுத்து, சிந்தனையை பொறுத்து ஒருத்தர் கொஞ்சம் தெளிவா இருப்பாரு, ஒருத்தர் கொஞ்சம் தெளிவு குறைவா இருப்பாரு. அவ்வளவுதானே தவிர எல்லாரும் மாணவர்கள் தான். ஐயா ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு